பத்தலோ என்னடா இந்த கரண்ட் இப்படி கட் ஆகிட்டே இருக்கு. வெயில்ல என்னால தாங்க முடியல. இந்த நேரத்துல கரண்ட் கட் பண்ணா ஃபேன் இல்லாம என்னால வீட்ல இருக்க முடியாது. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்குடா. தினம் உன்னோட இந்த புலம்பல சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு காது புளிஞ்சு போச்சுடா. கரண்ட் இல்லாததுக்கு நாம என்னடா பண்றது? ஓ டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? இந்த வெயில் நேரத்துல நீயே குளு குளுன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோசனை சொல்லுடா. ஐடியா. டேய் மண்டையா, வேற ஏதாவது ஐடியா சொல்லுடா. என் மேல ஊத்திராத, என்னால தாங்க முடியாது. இங்க பர்றா, உனக்கு ரொம்ப மண்டை சூடு ஆயி போச்சு. ஜில்லுல தண்ணி ஊத்துனா தான் இதெல்லாம் நிப்பாட்டுவ நீ. நில்றா டேய் மோட்டோ. டேய் பானை வைத்தா நில்றா டேய். டேய் தண்ணி அப்படியே பறந்து வர மாதிரி அனுப்புடா. ஏய் வெயிலி கொளுத்தி எடுக்குது. நீங்க தண்ணியை ஊத்தி என்ன சில்லுன்னு ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மோட்டு பத்தலோ, தேங்க்யூ வெரி மச். டேய் ஆனா போடுறது வீணா போடவனே, நாங்க வேற என்னவோ நினைச்சிட்டோம். இருக்க உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு ஆக்குறோம். இப்போ ரொம்பவே சில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த உதவிக்கு நான் இப்போ உங்களை சில்லுன்னு ஆக்குறேன். இதை நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. நான் கொடுக்கறது எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாரு. இந்த வாங்கிக்க. இங்க பாரு மோட்டோ, ஏற்கனவே கரண்ட் பற்றாக்குறையில கரண்ட் கம்மியா தான் வருது. இதுல ஒயர் வேற கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது மோட்டோ? மக்களுக்கு நல்லதை செய்வோம் வா, அதை சரி பண்ணிடலாம். சரி வா, சீக்கிரமா அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஆஹா, 50% டிஸ்கவுண்டா? ஏய் மோட்டோ, தண்டனை காட்டான்னு இந்த கரண்ட் கட்ட அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். ஒருவேளை அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறதுக்கு இவன மாதிரி களவாணி பசங்க காரணமா இருப்பாங்களோ? டேய் முதல்ல அந்த ஒயரை ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா பவர் கட் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். அந்த ஒயரை ஒன்னா சேர்க்கணும்னா நாம மேல போகணும் மோட்டோ. இப்ப நாம என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு பத்ரு. அந்த ஏடியை வாங்கிட்டு வந்தோம்னா ஈஸியா மேல ஏறிடலாம். யாரா இத போட்டது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யார் இத போட்டது? எடுங்க, சொன்ன கேளுங்க, எடுங்க. காப்பாத்துங்க, யாராவது இத காப்பாத்துங்க. மோட்டு, இந்த அகலமா வளர்ந்த பாக்ஸருக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலே மேல 3 கிலோமீட்டர் அடிப்பான். இதுக்கெல்லாம் காரணம் நாம தானே தெரிஞ்சா நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு மோட்டோ. இந்த நேரத்துல சாப்பிட சூடா சமோசா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு பாக்குறேன்டா. இவனை முதல்ல நான் தான் அடிப்பேன். இல்ல நான் தான் முதல்ல அடிப்பேன். இல்ல முதல்ல நான் தான். உங்களுக்கு சரியா அடிக்க தெரியாது, நான் தான் அடிப்பேன். இல்ல நான் தான். இல்ல நான் தான் அடிப்பேன். நான் தான். ஏய் ஏய், அட சிங்கம் சார், நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? எந்த வேலையை செய்யணுமோ அதை நீங்க 2 பேரும் சேர்ந்தே செய்யலாமே. தேங்க் யூ டாக்டர் ஜட்கா. இவங்க 2 பேரும் மோட்டு பத்துல அடிக்கத்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்க. திருடவும் இல்ல, நான் எதையும் கொள்ளையடிக்கவும் இல்ல. நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்படி போனா ஜானோட பொழப்பு என்ன ஆகிறது? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. என்ன பாராட்டுறதை விட்டுட்டு வந்த வேலையை முதல்ல பாரு. மோட்டு பத்துல கிட்ட ஜெனரேட்டரை கூடு.
மோட்டு பத்துலு, உங்க 2 பேருக்கும் எங்க சார்பா இந்த ஜெனரேட்டரை ஃப்ரீயா தரோம். அதனால நீங்க 2 பேரும் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வருத்தப்பட தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை. ஓ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. இல்ல வேண்டாம், நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, நாங்க யாருக்கிட்டையும் எதையும் இலவசமா வாங்குறது இல்ல. இலவசத்தை கொடுத்து எங்களை சோம்பேறி ஆக்கிடாதீங்க. சிங்கம் சார், ஒரு ஜெனரேட்டர் உங்க வீட்டுக்கும் ஒரு ஜெனரேட்டர் உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம மொத்த நகரத்துக்கும் இத நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மக்கள் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. கொளுத்துற வெயில்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் கிளம்புறேன். பாத்தீங்களா மோட்டு பத்துலு, இப்ப ஜான் கூட திருந்திட்டான். ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தான் திருந்தாம அப்படியே இருக்கீங்க. சிங்கம் சார், அந்த கரண்ட் ஒயரை அறுந்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதை யாராவது மெரிச்சாங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு தான் ஏணியை எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். இந்த ஒயர் மட்டும் தன்னால அடிக்கடி கட் ஆகுது. போன வாரம் மட்டும் இதை நான் பல தடவை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கட் ஆயிருக்கு. சிங்கம் சார், இது தானா கட் ஆகல, ஒருத்தன் தான் கட் பண்ணி இருக்கான். எனக்கு அந்த குட்டப்பைய மேலதான் சந்தேகமா இருக்கு. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே அவனாதான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் அவனை தலையும் கையுமா பிடிக்கிறேன். அடே மோட்டோ, பணம் வைத்தா நீ வேற ஏன்டா? யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பத்துலு, ஏதோ நம்ம நல்ல நேரம் கம்பத்துல வந்து இருந்தோம், கீழே இருந்தோம், நாம மேல அப்படியே போயிருக்க வேண்டியதுதான். ஏதோ நம்ம நல்ல நேரம் தான். நீ சரியா சொல்லிட்ட மோட்டோ. முதல்ல நான் இங்க இருந்து எஸ் ஆவறேன். இருடா, நான் முதல்ல போறேன். அடுத்த ரவுண்டா இது என்ன ஒயர் மோட்டோ? மோட்டோ, இத பார்த்தா ஏதோ திருட்டு கனெக்ஷன் எடுக்கிற ஒயர் மாதிரி இருக்கு. உனக்கு என்ன தோணுது மோட்டோ? இல்லீங்களா இருந்தாலும் நாம கண்டுபிடிச்சலாமா? மோட்டு பத்துலு இப்ப எந்த ஒயரை கட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை நான் மறுபடியும் கட் பண்ணி விட்டுடுவேன். யாருக்கும் இது தெரியாது. மொத்த நகரத்துக்கும் அங்கிருந்து தான் கரண்ட் வருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அவனுங்க சரியான படி கட்டின முட்டாளுங்க பாஸ். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுகிறா. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர் மக்களை ஏமாத்துறியா? கரண்ட கட் பண்ணிட்டு ஜெனரேட்டர் குறைஞ்ச விலைக்கு தரேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி நீ மட்டும் பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டான்டா. கூட்டப்பையில மாட்டியா? இனிமே எங்க கிட்ட இருந்து உங்களால எஸ் ஆக முடியாது. எல்லாருமே ஜீன்ஸ் படத்துல வர எலும்பு கூடு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த குட்டிகனா நான் தான் அடிப்பேன். இல்ல மோட்டோ, நான் தான் அடிப்பேன் முதல்ல. இல்ல, நான் தான் அடிப்பேன்றேன். நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் நண்பர்கள். இது என்னது? முதல்ல நானும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்னா சேர்ந்தே செய்யுங்க. அவனை முதல்ல பிடிங்க, அதுக்கப்புறம் அடிங்க. ஓ, தேங்க்யூ சிங்கம் சார், தேங்க்யூ. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். வா பத்துலு, இன்னைக்கு அவனுக்கு தீபாவளி தாண்டி. அவனோட மாமனார் மட்டும்தான். இந்த மண்டையில இருந்தானே யோசனை வந்தது. இந்த மண்டையில கொட்டி கொட்டி உன்னை பைத்தியமாக்கிறேன்டா மண்டையா. இனிமே யோசிக்கவே கூடாது. நாங்க ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் இப்ப கரண்ட் வந்திருக்கோம். ஜோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊருக்கு ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சிருக்கீங்க. இதுக்காக நான் உங்க 2 பேருக்கு ஒரு பரிசு தரணும்னு நினைக்கிறேன். பேரு புகழ் பாராட்ட அதோட பரிசும் தரேன். தேங்க்யூ சார்.
சிங்கம் சார், முதல்லயே நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருந்தா இவங்க கிட்ட நான் அடி வாங்கிருக்க மாட்டேன்ல. அவங்க மொத்தத்தை வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். மறுபடியும் இவனுக்கு ஆரம்பிச்சிட போறானுங்க. முதல்ல நான் அடிப்பேன்னு. அண்ணா டீக்கடாண்ணே, ஒரு ஸ்பெஷல் டீ போடுங்க. எல்லாரும் ஒன்னா வண்டியில இவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னா ஏதாவது பதவி ஏற்பு விழாக்கு போறாங்களோ? மோட்டோ, ஊர்ல இருந்து டீமா உரி உடைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க மோட்டோ. அந்த உரிய அடிச்சோம்னா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நம்ம ஊருக்கு எந்த டீமும் இல்ல. நம்மளோட மேயர் ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. யாராவது நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி போய் டீமா அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாம ஏழை பசங்களுக்கு இலவசமா படிக்க ஸ்கூல் கட்டி தரலாம். அப்ப நாங்களே உடனடியா ஒரு டீமை உருவாக்கி அந்த போட்டியில கலந்து 50 லட்சம் ரூபாய் ஜெயிச்சு ஏழை பசங்களுக்கு ஸ்கூல கட்டி தரோம். மோட்டோ, அந்த உரி உடைக்கிற போட்டியில நாமளும் கலந்துக்கலாம். அந்த மாதிரி கண்ணை கட்டி பானை உடைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். வெரி குட். நான் உடனே போய் மேயரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க டீமை உருவாக்கி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜெயிச்சே ஆகணும். எவ்வளவு உயரத்துல இருக்கு? பாக்ஸர் அண்ணா, சக்தி படைத்த நீங்க எல்லாம் கீழே நில்லுங்க. நாங்க மேல ஏறி ஏதாவது நல்லது பண்றோம். உங்களை மாதிரி பெரிய பலசாலியால தான் மேல ஏறவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும். என்ன மாதிரி ஆளுங்க மேல ஏறி ஈஸியா உடைக்கலாம். வாங்க நண்பர்களே, நாம ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம். அதோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? சரி. இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன காமெடி. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்க, வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க நேர்ல மீட் உன் போன் லைன்ல யாரா இருக்கா? எவனோ ஒரு வீணா போடவ ராங் நம்பர் பண்ணிட்டான். ஆனா ரொம்ப காமெடியா பேசினான். என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சிரிச்சு பேசுறேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா நீ கதறி அழப்பற. இன்னொரு தடவை போன் வந்துச்சு மிஸ்டேக் கால்னு வெளியில ஏதாவது அவுத்துட்டு போனா என்ன மாதிரி ஆளுங்க அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுவோம். ஓகே, சாரி. இதே ஒற்றுமை எல்லாத்துலயும் இருந்தா நம்ம நாட்டை யாராலுமே அசைஞ்சு கூட பார்க்க முடியாது மோட்டோ, இல்ல? ஆஹா, மறுபடியும் போன் பண்றாங்க. இப்ப போன் எடுத்தா பத்துல ரொம்ப கோவப்படுவான். வேண்டாம், வெளியே போனா தானே கோவப்படுவாங்க. நான் இந்த பண்றதுக்குள்ளேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, யாரு? நீங்க தானா? ஐயோ, உங்க பேச்ச கேட்டாலும் எனக்கு திருப்பா வருது. என்ன விஷயம் சொல்லுங்க. மறுபடியும் வேற யாருக்கோ போடுறதுக்கு எனக்கு போட்டீங்களா? காமெடி சார் நீங்க. மறுபடியுமா? நம்ம ஊர்ல ஒரு போட்டி நடக்குதா. அந்த பானையை உடைச்சா 50 லட்சம் ரூபாய் பரிசா. இப்ப என் யோசனை என்னன்னா, அந்த பணத்தை எப்படி திருடுறது? பாஸ், நம்மளால அது திருடவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப உயரத்துல இருக்கு பாஸ். அது உடைச்சு நம்ம பணம் எடுக்கணும்னா நிறைய பேரோட உதவி நமக்கு தேவை. நாம இங்க 3 பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் எப்படி முடியும்? போதும், வாய மூடு. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இதான் சாக்குன்னு என்னைய கிண்டல் பண்றியா? நான் நினைச்சதை சாதிக்கிறவன். யார் தடுத்தாலும் சரி, நிச்சயம் நான் சாதிப்பேன். இதுக்கு டாக்டர் ஜட்கா கிட்ட நமக்கு உதவி பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும். முதல்ல அத போய் நாம திருடலாம். வாங்க. வணக்கம் நண்பர்களே. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பல டீம் இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதோ தெரியுதே, அந்த பணக்குள்ளதான் 50 லட்சம் ரூபாய் முழுசா வச்சிருக்கோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த பணம் அவங்களுக்கு தான் சொந்தம். சரி வாங்க, இப்ப போட்டி ஆரம்பிக்கலாம்.
அட நண்பா, நாம நினைச்ச மாதிரி அந்த பானையை உடைக்கிறது ஈஸியான விஷயம் இல்ல போல இருக்கு. ஈஸி இல்லதான். இந்த ஊர்ல இருக்கிற ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவுக்காகத்தான் இந்த பரிசை நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புர்ஃபுரி நகரோட டீம் தான் விளையாட போகுது. மோட்டு பத்லு, உங்களோட விளையாட்ட ஆரம்பிங்க. மோட்டு, இனிமே நீ கீழே எல்லாம் நிக்க வேணாம். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ மேல போ. அதுதான் உனக்கும் உடம்புக்கும் நம்ம டீமுக்குமே நல்லது. இல்லனா போன் வந்துருச்சுன்னு எல்லாரும் பொழப்பையும் கெடுத்துருவ நீ. ஒருவேளை நான் மேல உட்கார்ந்துருக்கும் போது போன் வந்தா எல்லாருக்கும் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு நீ போன் பண்ணா கூட கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மோட்டு, புரிஞ்சுக்க. ஏய் மோட்டு, சீக்கிரம் வா. வேண்டாம், அவ்வளவு உயரத்துக்கு ஏறி கீழே பார்த்தா எனக்கும் மயக்கமே வந்துரும். அத கடவுளே பத்லு, மோட்டு மேல வர மாட்டானா நாம எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது சொல்லு. ஐடியா. ஏய் மோட்டு, நான் இந்த பானைக்குள்ள ஏகப்பட்ட சமோசாவை போட்டு வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்க மோட்டு. என்ன சமோசா? சமோசா சமோசா. ஏய் மோட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பானையை உடைச்சிரு மோட்டு, பரிசு நமக்கு தான். ஏய் இருடா, முதல்ல சமோசாவை எடுத்துக்கிறேன், இல்லடா அது கீழே விழுந்து மண்ணாயிடும்டா. நண்பர்களுக்கும் வணக்கம், எதிரிகளுக்கும் வணக்கம். உங்களோட இந்த பானையை நான் பேஸ் பண்ணிக்கிட்டு போறேன். அதனால நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும். ஆஹா, மோட்டு, ஆரம்பிச்சிடுச்சு மோட்டு. டீமையே ஹெலிகாப்டர்ல கடத்திட்டு போறான் மோட்டு. டேய் குட்டை, முதல்ல வண்டியை எடுத்து சமோசாவை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பறந்துரு. ஏய் மோட்டு, விட்டுறாதடா டேய். பத்துல அப்பவே சொன்னா மேல ஏறிட்டு போன் பேசிக்கோ, கீழே இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னான். நான் பேசுறேன். ஹலோ, ஆமா நான் மோட்டு தான் பேசுறேன். 2 பகல் 3 நைட்டு கோவால ஃப்ரீயா இருக்க என் நண்பன் கிட்ட கேட்டு சொல்றேன். டேய் பத்லு, அதாவது 2 பகல் 3 நைட்டு கோவால தங்கறதுக்கு ஃப்ரீயா. அந்த ரிசார்ட்ஸ்ல தங்கறதுக்கு இடம் தராங்களா? ஜென்டில்மேன், இப்ப நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் பானையை யார் பிடிச்சிருக்கிறது? நான் எப்பவோ பானையை விட்டேன்டா. வாங்க கிளம்பலாம். மாமியாரே, காப்பாத்து காப்பாத்துங்கோ. நான் தலைகீழ விழுந்த என் மண்டை ரெண்டா போயிடும் போல இருக்கு. காப்பாத்துங்க. அப்பா, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற ஸ்டாப். பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. காப்பாத்துங்க, நிறுத்துங்க. அது சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். அம்மா, ஹலோ, எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாதால நான் சும்மா விட மாட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அவனை அடிக்கிற அடியில் அவன் ஊரை விட்டு ஓடுறானா இல்லையான்னு பாருங்க. ஆமா, முதல்ல இப்ப உன் தோலை உரிக்க போறது நாங்க தான்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம சண்டை போடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் மேல அண்ணாந்து பாருங்க. அங்க போற வண்டி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இவனுங்க பேராசூட்ல தப்பிச்சு கீழே வந்துகிட்டு இருக்கானுங்க. நாம நினைச்சா இப்ப கூட அவங்கள பிடிக்க முடியும். நம்ம கரைக்கு இந்த பக்கம் இருக்கா, அவங்க கரைக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்கள பிடிக்க முடியும்? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா மண்டையா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. நாம மட்டும் இப்ப அந்த மரத்து மேல ஏறி ஒரு கயிறை கட்டி இழுத்து புடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டலாம். ஆனா அதை செய்யறது யாரு? இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரு சரிப்பட்டு வருவா? கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. இந்த வாங்கிக்க. ஐயா, நீங்க எல்லாம் வருங்காலத்தில் நல்லா வருவீங்க சாமி. நல்ல ஐடியா. மோட்டு, இந்த மரத்து மேல வா. நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவு மேட்ரு இது. கயிறை விட்டுருங்க. மோட்டு, சீக்கிரமா போய் அந்த பானையை உடைச்சிரு. மோட்டு அந்த பானையை உடைச்சிட்டாரு. பிரமாதம், காலைக்கிட்டீங்க மோட்டு. டேய் குட்டசாணி,
இத புடுறா. நான் பானைக்குள்ள சமோசா இருக்கான்னு பார்த்து சாப்பிடுறேன். அடே பானை வைத்தா இவ்ளோ படிச்சு சொல்லியும் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டியா? அதுக்குள்ள நான் சமோசா எல்லாம் வைக்கலடா. நான் நல்ல காரியத்துக்காக போய் சொன்னேன்டா. ஓ சாரி என்ன மன்னிச்சிடுறா பத்துலு. மோட்டு பத்துலு மரியாதை அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. இல்ல இந்த கயிறை விட்டுடுவேன். நீங்க 2 பேரும் கீழே விழுந்துருவீங்க. இந்த பணம் ஏழை பசங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு தான், உனக்கு கிடைக்காதடா. நீ என்னடா கயிறை விடுறது? நாங்களே விடுறோம் அம்மாண்டையா. என்னடா சொல்ற பத்துலு? கண்டிப்பா தேவைப்பட்ட நாங்க அப்படி கூட செய்வோம். இப்ப தேவைப்பட்டுருச்சு. அவனுங்கள பிடிங்க சீக்கிரம். நீ என்னடா பண்ணிட்ட? நிஜமாவே கயிறை விட்டுட்டியாடா? பானை வயிறு மோட்டோ தேவைப்பட்ட தன்னடா கயிறுல இருந்து கையை எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ள எதுக்குடா விட்ட? சாரிடா பத்துலு, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல கயிறை